சாம்பார் சாதம், பழைய சோறு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் தக்காளி கடைசல் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை எதெல்லாம் நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேணாம், இதுவே போதும், காய் வெந்துடும். இதை ஒரு மூடி போட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் மட்டும் வைங்க, 2 விசில் வேண்டாம், வெந்துடும் ரொம்பவே. அது வெந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும் ஒரு விசில்லையே. அதை ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. ரொம்ப கடைஞ்சிடாதீங்க, ஒன்றும் பாதியமாக கடைங்க, அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ தாளித்து விட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வத்தல் சேர்த்து நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காய் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். இப்போ கடைசல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.